பார்த்து வருகிறோம். மிக கனமழை எச்சரிக்கையின் காரணமாக நாகையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். சிவரஞ்சனி, மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதே போல காரைக்கால் மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு விடுமுறை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து டெல்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் படிப்படியாக அந்த மழையோட அளவு என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை நள்ளிரவில் இருந்து தொடர்ச்சியாக மழை என்பது இடைவிடாது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட கோடியக்கரை பகுதியில் மட்டும் 11.7 சென்டிமீட்டர், அதே போல வேதாரண்யத்தில் 7.1 சென்டிமீட்டர், தலைஞாறு பகுதியில் 6.1 சென்டிமீட்டர் மற்றும் இதர பகுதிகள் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது பள்ளி வளாகங்களில் மழைநீர் தேங்கியிருக்கும், மாணவர்கள் சிரமமாக இருக்கும், அதனால் அதை கருத்தில் கொண்டு இந்த பள்ளிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு விடப்பட்டுள்ளது. மாவட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு கடலோர கிராமங்கள் தற்பொழுது கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய சூழல்ல மீனவர்கள் பாதுகாப்பு நலனுக்காக கடலுக்கு செல்லவில்லை என்பதுதான் கள தகவல். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துவன்.